நீ கோமால இருக்க இந்த நேரத்துல நாங்க நம்ம குடும்பத்துக்காக ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம்மா. நீங்க சரியாகி வர வரைக்கும் நம்ம கம்பெனி பொறுப்பெல்லாம் காயத்ரி சித்திக்கு மாத்தி கொடுக்கறதா இருக்கும். இப்ப நீங்க இல்லாம எப்படி தொடர்ந்து கம்பெனி நடத்துறதுனே தெரியல. அதை நீங்க விற்கவும் கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு சித்தியே கம்பெனி நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டோமா. அதான் நம்ம கம்பெனிக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே நம்பி நானும் அண்ணனும் பத்திரத்துல கையெழுத்து போட போறோம். ஜோதி, அவங்க என்ன இப்ப எந்திரிச்சு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல போறாங்களா? முதல்ல கையெழுத்து போடு. போய் அத்தையை பார்த்து பத்திரத்தை கொடுத்துட்டு வருவோம். சரிங்க நீ. சித்தி, வேணா சித்தி, அதுல உங்க கையெழுத்து போடாதீங்க சித்தி. ஏய், சும்மா இருக்க மாட்டியா? போ இங்க இருந்து. நீங்க செய்யறது தப்பத்த. பாட்டி இருந்திருந்தா இந்த நடக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. காயத்ரி பாட்டி கண்டிப்பா கம்பெனியை நல்லாவே நடத்த மாட்டாங்க. அப்புறம் பாட்டி கண்முழிச்சு வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏய், அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பெரியவங்க விஷயத்துல தலையிடாதன்னு. ஒழுங்கா போயிடு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, இது வேணாம் மாமா. இங்க பார், சின்ன பொண்ணு நீ, என்னை கை நீட்ட வச்சிடாத சொல்லிட்டேன். ஜோதி, நீ கையெழுத்து போடுமா. சரிங்க. அப்பாட, ஒரு வழியா கையெழுத்து போட்டாச்சு. வாங்க போய் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம். சரி, வாமா போலாம்.